வெல்கம் டு ஸ்டெல்லா வருண் vlogs. இன்றைக்கி நம்ம வீட்டில் சங்கரா மீனில் மீன் குழம்பு வைக்க போகிறோம். சட்டியில் மீன் வைக்க போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஒரு கையளவு புளி நான் எடுத்து வச்சுருக்கேன். சங்கரா மீன், வடகம், இது வீட்டில் போட்ட வடகம், அப்புறம் வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, பூண்டு, கருவேப்பிலை. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். புளி நல்லா ஊறட்டும். எல்லாருமே மீன் குழம்பு வைப்போம். நான் எப்படி வைப்பேன்ற என்னோடய ஸ்டைல் தான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். பூண்டு மட்டும் நம்ம கொஞ்சம் தட்டி எடுத்து வச்சுக்கலாம். நறுக்க வேண்டாம், தட்டிக்கலாம். இப்போ சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது நான் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடலெண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச பிறகு வடகம், நான் சொன்ன மாதிரி இது வீட்டில் நாங்களே போட்ட வடகம், வெங்காய வடகம். இதுலேயே எல்லாமே இருக்குது. கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம் எல்லாமே இருக்குது. இது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம சேர்க்க வேண்டிய அடுத்தது நல்லா பொரியணும். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அப்போ தான் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கட்டும். இந்தமாரி நல்லா ப்ரௌனாக வதங்கி வந்த பிறகு நம்ம அடுத்தது இதில் அடுத்தடுத்த பொருள்லாம் சேர்க்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நம்ம நல்லா இதை வதங்க வைக்க போகிறோம். இந்த தக்காளி நல்லா வெந்து வர்றதுக்கு உப்பு போட்டிருக்கோம், மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். நல்லா உப்பு மஞ்சப்பொடி போடும்போது இந்த தக்காளி நல்லா ஈஸியாக சீக்கிரமாக நல்லா வெந்து குழஞ்சி வரும். இது நல்லா வேகட்டும். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அதனால் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இந்த பக்கம் நம்ம குழம்பு கூட்டிக்கலாம். இது எப்படின்னா, நம்ம மற்ற குழம்புலாம் நம்ம அந்த வெங்காயம் தக்காளி வதங்கும் போது மிளகா பொடி போட்டு நம்ம தாளிப்போம். இது எப்படின்னா குழம்பு கூட்டி வைக்க போகிறோம். இது என்னென்னா, புளி கரைச்சிட்டு இந்த புளியில் நம்ம தேவையான பொருட்கள்லாம் போட்டு கலந்து வைக்க போகிறோம். குழம்புக்கு தேவையான காரத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் இதில் தான் நம்ம கலந்து வைக்க போகிறோம். இப்போ புளியை கரைச்சாச்சு. இதில் தேவையான அளவு மிளகா பொடி போட்டுக்கலாம். நம்ம டைரெக்டாக மிளகா பொடியை குழம்புல போடுறத விட மீன் குழம்புக்கு இப்படி கூட்டி வைக்கும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மிளகா பொடி, உப்பு, நம்ம தக்காளியில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், இப்போது இதில் கொஞ்சம் போட்டிருக்கோம். அதனால் முன்னாடி நான் கொஞ்சம் கம்மியாக போட்டேன். 2 ஸ்பூன்னா 1 ஸ்பூன் அப்போ 1 ஸ்பூன் குழம்பு கூட்டும் போது போடணும். இப்போது நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து குழஞ்சி வரும்போது நம்ம கூட்டி வச்சுருக்க இந்த குழம்பு நம்ம ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம ஊற்றி கலந்து உப்பு காரம் பார்த்துக்கலாம். உப்பு காரம் கம்மியாக இருந்தால் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மூடி வச்சிடலாம். இது நான் மீன் வறுக்கிறதுக்காக கொஞ்சம் வச்சுருக்கேன். வறுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, மிளகாப்பொடி, உப்பு இது மட்டும்தான் போட்டு நான் கலந்து பிணைஞ்சு வச்சுருக்கேன். இது மீன் வறுக்கலாம். இதில் ஒரு டிப்ஸ் என்னன்னாக்கா, மீன் வறுக்கும் போது நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அந்த மீனில் கலந்து வறுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சம் கருவேப்பிலை மிளகாப்பொடி பிசையும் போது மறந்துட்டேன், அதனால் அப்போ போட்டிருக்கேன். இது குழம்பு கொதிக்கும் போது இந்த பூண்டை இடித்து வச்சோம் இல்லையா, அதை போட்டு மூடி வச்சிடுறோம். அந்த பூண்டும் அந்த குழம்பு கொதிக்கும் போது நல்லா வெந்துடும். பூண்டு நம்ம முன்னாடி வெங்காயத்தோடு போட வேண்டாம். இந்தமாரி குழம்பு கொதித்து வரும்போது அந்த இடித்து வச்சுருக்க பூண்டை நம்ம போடலாம். நல்லா கருவேப்பிலை போட்டு ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழம்பு நல்லா வெந்து இந்த மிளகா பொடியோட பச்சை வாடை போகணும். போன பிறகு நம்ம இந்த மீனை போட்டுடலாம். இது ரொம்ப பெரிய மீனும் கிடையாது, கொஞ்சம் சின்ன மீனும் கிடையாது, மீடியம் சைஸ் மீன். இது 1/2 கிலோ மீன். நான் பாதி குழம்பு வச்சுருக்கேன், பாதி வறுக்க எடுத்திருக்கேன். குழம்புல இந்த மீனை போட்ட உடனே கொஞ்சம் கிண்டி மூடி வச்சுட்டோன்னா ஒரு 5 மினிட்ஸில் இந்த எப்படி வெந்துடுதுன்னு பார்க்கணுன்னா, இந்த மாதிரி ஒரு தலை இல்லை வால் மீனோடது கொஞ்சம் மேலே வரும். அப்போது குழம்பு மீன் வெந்துருச்சு. அப்போ நம்ம கொத்தமல்லி தழை போட்டு நிறுத்திடலாம். ரொம்ப டேஸ்டான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா தேங்க்யூ.